மாலையிலே அழுகை என்றால் காலையிலே அக்களிப்பு. ஆமாவா? வசனம் என்ன சொல்லுது? மாலையிலே அழுகை என்றால், மாலைன்னு நீங்க ரியல் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தா ராத்திரின்னு அர்த்தம். நைட்ல என்ன அழுகை என்றால் காலையில சத்தமா அக்களிப்பு. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எப்படி நைட்டு நீ தூங்க போகும்போது கவலையா போற, காலையில எந்திரிக்கும் போது நீ எப்படி சந்தோஷம் திடீர்னு எப்படி வந்துச்சு? God is doing something there in your life. God is intervening in your life. ஆண்டவர் வாழ்க்கையில் அங்க தலையிட்டு இருக்கிறாரு. நீ நினைக்கிற நான் தூங்கிட்டு இருக்கிறேன்னு இல்ல. கர்த்தர் அந்த ராத்திரியில பைபிள்ல போட்டுருக்கு, இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் 24 hours உனக்காக வொர்க் பண்ணிருக்கிறார். He is working on your life. He is working on your future. He is working on your emotion. உன்னுடைய மனது, உன்னுடைய எமோஷன், உன்னுடைய லைஃப், உன்னுடைய டாலன்ட், உன்னுடைய hallelujah. God is working there. நீ நைட் தூங்கும் போது ஆண்டவர் அங்க ஏதோ பண்றாரு. ஆண்டவர் ஏதோ வொர்க் பண்றாரு. அதே நேரத்தில் எச்சரிக்கையா இருங்க. பிசாசு பைபிள்ல போட்டுருக்கு, இரவில் என்ன பண்றானாமா? கலைகளை என்ன பண்ணுவான்? எவ்வளவு பேரு நீங்க ஒன்னும் பிரச்சனையே இல்லை, நல்லா போய் தூங்குனீங்க, காலையில எந்திரிச்சு உடனே தலைவலி, காலையில எந்திரிச்சு உடனே என்னென்னமோ யோசிக்கிறீங்க, காலையில ஏன்டா வாழ்றோம் செத்துடலாம் அப்படின்ற தாட்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். எப்போ? காலையில எழுந்த உடனே. எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரிலாம் வந்திருக்கு? காலையில எந்திரிக்கணும்னா ரொம்ப ராங்கான மனசு, ராங் திங்கிங்ஸ். ஐயோ, ஒரு சிலர் காலையில நல்லா உற்சாகமா தூங்கிருப்பீங்க, காலையில வேலைக்கே போக பிடிக்கலடா, என்னடா வாழ்க்கையே வருது. எவ்வளவு பேருக்கு காலையில எந்திரிச்சோன்னு என்ன தெரியும்? பிசாசு என்ன பண்றான்? நீ நினைக்கிற தூங்கிட்டு இருக்கிறேன்னு பிசாசு உனக்குள்ள கலைகளை விதைக்க. இப்ப பிசாசு நீ தூங்குற நேரத்துல உள்ள வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்க கூடாது இந்த இடத்த. அப்போ நீங்க நல்லா ஜம்ப் பண்ணிட்டு தூங்கும் போது பிசாசு இல்ல, யார் வேலை செய்வா? நீ நினைக்கிற நீ தூங்கிட்டு இருக்கிறேன்னு, ஆனா உன் மனசு இருக்குது, உன் ஆவி இருக்குது, இதெல்லாம் பேசிட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் தூக்கமே இல்லை. God is working. நான் சொல்லட்டுமா? நைட் நீ தூங்கும் போது நீ ரியல்லா நல்லா ஜம்ப் பண்ணிட்டு ஒரு நல்ல அட்மாஸ்பியரோடு தூங்கும் போது நிறைய தெய்வீகமான ஆபரேஷன்ஸ் எல்லாம் உனக்கு நைட்டு தானே. உனக்குள்ள இருக்கிற கசப்பான காரியங்களை கர்த்தர் வெளியில் எடுப்பாரு. உனக்குள்ள இருக்கிற ஒரு சில விஷயத்தை கர்த்தர் வெளியில் எடுப்பாரு. ஒரு சில காயங்கள், ஒரு சில வேதனைகள், அது திடீர்னு உன் லைஃப்ல இருந்து போயிருக்கும், உனக்கே தெரியாது எப்படின்னு. என்ன தெரியுமா? God is working. நீ அறியாத வழியில், உனக்கு புரியாத வழியில். ஸ்லீப் ஒன் ஆஃப் த தூங்குறத நீ தூங்குறது நினைச்சு தூங்குறது வேற, கர்த்தர் உன்னோட பேசுறது நினைக்கிறது வேற. While you are sleeping, God is speaking. சொல்லுங்க, while I am sleeping, God is speaking. நான் தூங்குற நேரத்துல கர்த்தர் என்னோட பேசுறாரு. He is speaking to me. அவர் என்னோட பேசிட்டு இருக்கிறாரு. அவர் என் மனசை பார்த்து பேசுறாரு, என் மைண்டை பார்த்து பேசுறாரு, என் உணர்ச்சிக்கு பேசுறாரு. யோசேப்புக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா, கனவு கொடுத்தாரு? சத்தமா. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனா யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன பண்ணல? வாக்குத்தத்தமா கனவா? கனவு நிறைவேறிச்சா? நிறைவேறலையா? எது கனவு? உலகம் சொல்லுவோம் அதே வேற கனவு. ஒரு தேவ பிள்ளைக்கு கனவில்லடா, அது சத்தம்டா, அது தேவனுடைய கனவுடா. தேவன் தந்தது, அது நிறைவேறிய தீர்வு எந்த காலத்திலும். It will happen in your life. ஒரு சில wrong dreams உன் லைஃப்ல வரும்போது அதை கேன்சல் பண்ணி ஜெபிக்க தெரியணும் உனக்கு. You have to cancel it and pray. அது ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அது அப்படியே no, pray for it. Be serious. Tell in the Jesus name, இந்த கனவை என்ன பண்றான்னு கேன்சல் பண்றேன். ட்ரீம்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உன் ரெஸ்ட்ஃபுல்லான லைஃப்க்கு உன் தூக்கம் ரொம்ப முக்கியம். நீ நல்லா தூங்கி காலையில ஃப்ரெஷ்ஷா தேவன் உன்னை இந்த கிரேஸோட எழும்பணும். அந்த நல்ல நல்ல ரெஸ்ட்ஃபுல்லான மைண்டோட, புத்தி சிந்தனை எப்படி இருக்கணும்? ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும். தூங்கும் போது கர்த்தர் நிறைய விஷயம் செய்வார். பிசாசும் கலைகள் அப்பதான் விதைக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாங்க? இன்னொன்னு, எவ்வளவு பேருக்கு சாலமன் ஸ்டோரி தெரியும்? பலிகளை செலுத்துறான், உடனே என்ன ஆகுது? ஆண்டவர் என்ன கேட்டாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ ஞானத்தை கேட்டதுனால உனக்கு என்ன கொடுக்குறேன்? ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து தரேன் அப்படின்னு. வீட்டுல போய் நல்லா படிச்சு பாரு, இந்த எல்லா இன்ஸ்டிடியூட்டும் கனவுல தான் நடந்தது. இட் வாஸ் இன் தி ட்ரீம். நேரடியா நடக்கல. பைபிள்ல போட்டு கனவிலே தேவன் தான் கேட்டாரு. சாலமனுக்கு அந்த கனவு பலிச்சிச்சா பலிக்கலையா? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கனவுல ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஞானம் வேணும். உனக்கு ஞானத்தோட ஐஸ்வர்யம். மறுநாள்ல இருந்து அந்த கனவு வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிச்சு. மறுநாள்ல இருந்து the dream was working now. The dream was functioning. மறுநாள்ல இருந்து பணம் வர ஆரம்பிக்குது. மறுநாள்ல இருந்து ஞானம் செயல்பட ஆரம்பிக்குது. Just in a dream. Just a dream. சாலமனுக்கு ஏற்பட்ட ஒரு கனவு மறுநாள் இருந்து அந்த இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் தேவன் உனக்கு கொடுத்த தெய்வீகமான எல்லா கனவுகளுக்கும் உயிர் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். Let life come into your dreams. உன்னுடைய கனவுகளுக்குள்ள தேவனுடைய ஜீவன் வரட்டும், அதுக்கு உயிர் வரட்டும், உயிர் வரட்டும். யார் யாரோ சொல்றோம், நான் அவங்க கனவுல போயிருக்கிறேன்,
நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம கொரோனா டைமில் நான் சொன்னேன், இனிமேல் நான் உங்கள் வீட்டுக்கு விசிட்லாம் வரமாட்டேன், நான் கனவுல வந்து உன்னோட என்ன பண்ணுவேன், நான் பேசுவேன், நீ கனவுல என்ன பார்ப்பேன். அது ஒரு ரெல்முங்க, அது ஒரு உலகம். நான் சொல்றது புரியுதா? கனவுன்றது ஒரு நிஜ உலகம். தட் இஸ் a real world. நீ அதை வெறும் கனவா பார்க்கறதால தான் அது கனவு. அது ஒரு நிஜமான உலகம். Dream world is a real dream world where God is there. அந்த ட்ரீம் வேர்ல்ட்ல யார் இருக்கறா? God is involved, devil is involved. It can be real. It can be real there. ஒரு சில வேண்டாத மோசமான அசுத்தமான கனவுகள் நம்ம வாழ்க்கையில அது நம்மளை பாதிக்கும். அதை நம்ம உடனே என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி கேன்சல் பண்ணணும். இந்த கனவு உலகத்துக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்க விரும்புறார். சி, எவ்வளோ பேருக்கு நைட் ஒரு கனவு வந்துச்சு, நான் காலையில் எந்திரிக்கும் போது அந்த கனவு எனக்கு புரிஞ்சிக்க முடியல, அதை மறந்துருச்சுன்னு. நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும். நான் சொல்றது எவ்வளோ பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சுங்களா? ஒரு கனவு வருது காலையில், ஆனால் கனவு வந்தது தெரியும், ஏதோ வந்த மாதிரி போன மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னே ஏன் தெரியுமா? நீ அந்த ரைட் பொசிஷன்ல இல்ல தூங்கும்போது. God wants to speak to you. ஆனா எல்லாமே என்ன உனக்கு என்னவே தெரியுது? மங்கலாகுது எல்லாமே. புரியுதா? என்ன இல்ல கனவு என்ன இல்ல கிளாரிட்டியா இல்ல, எல்லாமே எப்படி இருக்குது? ஒரு மங்களா தெரியுது, மங்களா இருக்குது. புரியல, ஏதோ வந்த மாதிரி போன மாதிரி கனவு பார்த்தேன், ஆனா என்ன கனவுன்னு தெரியல. கனவு மறந்துருச்சு காலையில் எழுந்திருக்கும் போது. இதெல்லாம் பிசாசோட வேலை. That is work of demon. ஏன் தெரியுமா? ஆண்டவரோட அந்த கனவுல பேசிட்டு இருக்காரு, ஆனா நீ அதை மறக்கும்படிக்கு அது என்ன சொல்றது புரியுதா? If I'm a prophet of God, நான் தேவனோட தீர்க்கதரிசியா இருந்தா இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல தேவன் உன்னோட பேசி நீ மறந்து போன, நீ இழந்து போன அந்த மறுபடியும் அந்த கனவு இந்த ராத்திரி ஒரு சிலர் வரும்போது, today night you will receive the same dream. எந்த dream? ஓ ராபாகாதா நாமா, ஏய் தாலா ராபாகா. Open the realms of the dream. கனவு உலகத்தை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல திறக்கும். அசாதாரணமான உலகம் உங்களை அழைக்குது. அசாதாரணமா வாழ தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். You are not called to live a natural life. நீங்களும் நானும் இயற்கைக்கு உட்பட்டு இந்த பூமியில, ஐயோ நான் சொல்றது புரியுதா? மத்தவங்க மாதிரி வாழ அழைக்கலங்க. அதான் பைபிள்ல போட்டுருக்கு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரையாத, இந்த உலகம் வாழ்ற மாதிரி வாழாத, உலகம் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்காத, உலகம் யோசிக்கிற மாதிரி யோசிக்காத, உலகம் போற பாதையில போகாத. இந்த உலகம் போற வழி அது அழிவுதான். அது change your ways, change your thoughts. உன் எண்ணங்களை மாத்து, சிந்தனைகளை மாத்து, உன் வழிகளை மாத்து, உன்னுடைய திங்கிங் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணு. மனது எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப்டா இருந்தா கனவுல உன்னோட ஆண்டவர் அப்பதான் அந்த மங்கள்லாம் வரும். Keep your mind clear. மனசு ஃபுல்லா உணர்ச்சி ஃபுல்லா கசப்பு, எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை பத்தி அது இது சிந்தி. It is a demonic world there. பிசாசு உன் மனசு என்ன பண்ணிருக்கிறான்? ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறான். அங்க எப்ப பார்த்தாலும் கசப்பு போட்டுட்டே இருக்கிறாங்க. நீ உங்களை பத்தி இப்படியே நினைச்சு இப்படியே கசப்புலயே இரு. உன் மனசு கசப்பு, அதுக்கப்புறம் உணர்ச்சிக்குள்ள இந்த கசப்பு. நீ அந்த கசப்புலயே வாழ்ந்து கசப்புலயே நினைச்சு கசப்புலயே சாக போற. Devil is making you think it again and again and again. ஒரு சில கசப்பான அனுபவங்கள் பிசாசு உன்னை திரும்ப திரும்ப அதை திங்க் பண்ண வைக்கிறான். திரும்ப திரும்ப அதையே நீ நினைச்சுக்க வைக்கிறான். கடந்த கால வாழ்க்கையில இருந்து போராடிட்டே இருக்கிற நீ இன்னும் இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு நான் சொல்லட்டுமா? நீ இருக்கிறது தான் February 25, 23, February 23 25வது வருஷத்துல நீ நினைக்கிற நீ இருக்கேன்னு. ஆனா நிறைய பேர் 2 வருஷம் பின்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எதுல? உங்க எண்ணங்கள் அந்த நினைவுகள். அன்னைக்கு அப்படியாச்சு, இன்னைக்கு இப்படியாச்சு, அது அப்படியாச்சு, இது இப்படியாச்சு. Where are you? You are living in a past. உன்னுடைய கடந்த காலத்தினுடைய நினைவுகளுக்குள்ள நீ போய் அங்க வாழ்ந்துட்டே இருக்கிற. பொய் இல்லைங்க, இதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் உன்னால வாழ முடியும். You are not able to experience the present thing. தேவன் இன்னைக்கு உனக்காக வச்சிருக்கிற நன்மையை, இன்னைக்கு உனக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீ கடந்த காலத்துக்குள்ள இருக்கிறதுனால இதை அனுபவிக்க முடியல. உன்னால உன்னோட கடந்த கால எண்ணங்களுக்குள்ள நீ போயிடுற. உன் கடந்த கால தோல்விக்குள்ள உடனே போயிடுற. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க, அவங்க கூட அதை மறந்துருப்பாங்க. நீ அதை you are tuning into that. அதுக்குள்ள டியூன் ஆகி இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, எங்கள் அம்மா இப்படி திட்டாங்களே, என் புருஷன் எப்படி சொல்லிட்டான், என் மனைவி இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு அவமானம் நடந்துச்சு, அதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. உன் கடந்த காலத்துக்குள்ள போய் ஏதாவது மாற்ற முடியுமா? ஒன்றும் மாற்ற முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் கடந்த காலத்துக்குள்ள போய் ஒன்றுமே மாற்ற முடியாது.
ஆனா ஒண்ணு, அழகான எதிர்காலம் காத்துட்டு இருக்குது. அதை நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. உன் கடந்த காலத்தை மாற்ற முடியாது, உன் கடந்த காலத்துக்குள்ள போய் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. பட் your future is waiting for you. Better future. தேவன் உனக்காக வைத்த ஒரு நல்ல எதிர்காலம் உனக்கு காத்துட்டு இருக்குது. Get ready for that. Tune into that. அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி be wise. ஞானமா இரு. கடந்த காலத்துல வாழ்றவன் முட்டாள். Don't live in your past. பைபிள்ல போட்டிருக்க ஒவ்வொரு நாளும், சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் அவரோட கிருபை புதுசு. Every day. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாளும் 25ஆம் தேதி ஜனவரி 31ஆம் தேதி வந்து ஒரு கிருபையை கொடுத்துட்டு இதுல வாழ அப்படின்னு சொல்றாரா? சொல்லுங்க. இல்ல, ஜனவரி 2ஆம் தேதி வேற புது கிருபை வருது, ஜனவரி 3ஆம் தேதி இன்னொரு கிருபை, ஜனவரி 4ஆம் தேதி இன்னொரு கிருபை, பிப்ரவரி வரும்போது இன்னொரு கிருபை. நேத்தோட கிருபைக்கும் இன்னோட கிருபைக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கோட கிருபைக்கும் நாளைக்கோட கிருபைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஏன்னா புது சவால்கள் முன்னாடி இருக்குது, புது காரியம் முன்னாடி இருக்குது, புது பிரச்சனைகள் முன்னாடி இருக்குது, புதிய புதிய எரிகள் முன்னாடி இருக்குது, புதிய புதிய காரியங்கள் முன்னாடி. God is giving a new grace. God is giving a new grace. ஒவ்வொரு நாளும் ஏன் தெரியுமா புதிய கிருபை உன்னால அனுபவிக்க முடியல? ஏன் இன்னைக்கு 23னா, இன்னைக்கு 23ஆம் தேதி தேவன் உனக்காக வைத்திருக்கிற கிருபை ஏன் அனுபவிக்க முடியல தெரியுமா? ஏன்னா நீ போன வாரத்துல வந்துட்டு இருக்கிற. You have tuned your life into last week. உன் கடந்த காலத்துக்குள்ள நீ என்ன பண்ணிட்ட? நீ போயிட்ட. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி நடந்துச்சு. நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? You are living in your past. உன்னுடைய கடந்த காலம் உன் எதிர்காலத்தை பாதிக்க விடவே விடாது. Don't allow your past to destroy your future. உன்னோட கடந்த காலம் நடந்தது. God is ready to forgive. God is ready to forget everything. ஆண்டவர் உன்னை அந்த கடந்த காலத்தை மறைக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். உன்னோட கடந்த கால கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையும் நீ மறந்துட்டு இந்த புதிய கிருபையை நீ தரிச்சு கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு புது புது காரியங்களுக்குள்ள, புது புது விஷயங்களுக்குள்ள, புது புது ஞானம். ஒவ்வொரு நாளும் என் ஞானம் ஷார்ப் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் என் டேலண்ட் ஷார்ப் ஆயிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் என்னோட தாளந்துகள் ஷார்ப் ஆயிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் என் நாலேஜ் ஷார்ப் ஆயிட்டே இருக்குது. பிகாஸ் ஆஃப் தட் கிரேஸ். ஒவ்வொரு நாளும் பக்கத்துல பார்த்து, ஒவ்வொரு நாளும் I am becoming better and better and better and better. ஒவ்வொரு நாளும் நான் பெட்டரா ஃபீல் பண்றேன். ஒவ்வொரு நாளும் நான் பெட்டரான லைஃப் வாழ்றேன். ஒவ்வொரு நாளும் I am not going back. இனி நான் என் லைஃப் ரீவைண்ட்குள்ள கொண்டு போக மாட்டேன். இனிமே என் வாழ்க்கையை பின்னாடி இழுக்கிற எந்த சக்தியானாலும் இன்னைக்கு நான் அதை ஸ்டாப் பண்ண போறேன். I want to walk forward. என் வாழ்க்கையை பின்னாடி இருக்கிறதுக்கு இனி எந்த சக்திக்கும் நான் என்ன கொடுக்க மாட்டேன். எனக்கு கொடுக்க மாட்டேன். எந்த கடந்த காலமும் இனி என் வாழ்க்கையை பின்னாடி இழுக்க நான் விட மாட்டேன். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இல்ல, நீ தான் டிசைட் பண்ணும். அது வேணான்னு நீ தான் டிசைட் பண்ணும். இனி அது வேணாம், அது அந்த நினைவுகள் எனக்கு வேணாம், அந்த காரியங்கள் எனக்கு வேணாம். சமீபத்தில் அப்போஸ்தலன் ஜாஷுவா சல்மன், யூனிவர்சல் மேன், யூனிவர்சலான ஒரு ஆளு, அவர் என்ன சொல்றாருன்னா, ஜெபத்தில் ஒரு சிலருக்கு ஆண்டவர் ஒரு சில காரியத்தை உனக்கு கொடுக்காம இருக்கும்போது டோன்ட் ஃபோர்ஸ் காட் டு கிவ் இட் அப்படின்றார். நான் அதை உங்களுக்கு அனுப்புறேன். சமீபத்தில் ஜோஷுவா சல்மன் சொல்றார், தட்ஸ் a wrong prayer அப்படின்றார். ஆண்டவர் ஒன்று கொடுக்கலன்னா ஆண்டவர் உன்னோட நல்லதுக்காக தான் கொடுக்காம இருப்பார். நீ அதை ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆண்டவர் சரி கேட்குறாள் தொலைஞ்சு போன்னு கொடுத்துட்டேன்னா அது உனக்கு பெரிய தலைவலியாக மாறிடும். டோன்ட் ஃபோர்ஸ் காட். காட் நோஸ். ஆண்டவர், நான் விட்டு அழுதுருவேன். நான் 24 மணி நேரம் உன்னுடைய நன்மையை மாத்திரம் சிந்திக்க உனக்காக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது அவர் தவிர வேற யாருமே இல்லைங்க. 24 மணி நேரம் உங்க அம்மா கூட சிந்திக்க மாட்டாங்க. உங்க அப்பா இல்ல, உங்க கணவன் இல்ல, உங்க மனைவி இல்ல, எந்த மனிதனும் இல்ல, யாருமே இல்ல. 24 மணி நேரமும் உன்னுடைய நன்மையும் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் எப்படி உன்னை மேல கொண்டு வருது, எப்படி உன்னை வாழ வைக்கிறது, எப்படி உன்னை மேல தூக்குறது, எப்படி வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை கொண்டு வருது, எப்படி உன்னை எப்போதுமே 24 hours உன் நினைவுகளாக உன்னை பத்தியே நினைக்கிற
ஒரு தேவனை மறந்து வாழ்றது எவ்வளவு ஒரு அக்கிரமங்க. உன்னையே நினைக்கிற ஒரு தேவனை, உன்னையே நினைக்கிற ஒரு அப்பாவை நீ தள்ளிவிட்டு, அவருடைய ஆலோசனையை தள்ளிட்டு, அவருடைய சத்தங்களை தள்ளி விட்டுட்டு, அவருடைய வழிகளை எல்லாம் தள்ளிட்டு, என் வழியில நான் பாத்துக்கிறேன், என் பாதையில நான் போறேன், என் அறிவுல நான் வாழ்றேன், என் அனுபவத்துல நான் வாழ்றேன், என் கிட்ட இருக்குது, நான் அப்படி நான் இப்படின்னு நினைச்சு எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கையை தெரிந்தெடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிற நீ. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கைங்க அது, எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை. நான் ஒரு தீர்க்கதரிசியா சொல்றேங்க, நான் அவருடைய இருதயத்திலிருந்து பேசுறேங்க, அவருடைய எண்ணங்களுக்குள்ள இருந்து பேசுறேன். 24 மணி நேரமும் நன்மைகளை சிந்திக்கிற ஒரு தேவன் உனக்காக இருக்கிறாரு. 24 மணி நேரமும் 24/7 அவர் உன்னை பத்தி தான் யோசிக்கிறாரு. உன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறாரு. உன்னை எப்படி விடுதலை ஆக்கணும்னு யோசிக்கிறாரு. உன்னை எப்படி குணமாக்கணும்னு யோசிக்கிறாரு. உன்னை எப்படி மேல கொண்டு வரணும்னு யோசிக்கிறாரு. உன் எதிர்காலத்தை இன்னும் எப்படி தரமுள்ளதாக்கணும், உன் கேரக்டர் எப்படி மாத்தணும்னு யோசிக்கிறாரு. குணாதிசயங்களை எப்படி மாத்தணும், உன்னை எப்படி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக்கணும், உன்னை எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக்கணும், உன் வாழ்க்கையை எப்படி அர்த்தமுள்ளதாக்கணும், உன் லைஃபை மீனிங்ஃபுல் ஆக்கணும்.